அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, career guidance expert and analyst. டாப் 10 NITs in India 2025. இந்தியாவோட டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூட்டா சொல்லப்படுற IITs, அதுக்கப்புறம் NITs. இதில் இந்த IITஸ்க்கு சேரணும்னா JEE மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், JEE அட்வான்ஸ் எக்ஸாமையும் கிளியர் பண்ணணும். ஆனால் NITஸ்ல சேரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா JEE மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணால் மட்டுமே போதுமானது. NITஸ்ல உங்களால் சேர முடியும். நிறைய NITs இருக்கு. அதுல டாப் மோஸ்ட் 10 NITs மட்டும் எடுத்து இந்த வீடியோல நாம் உங்களுக்கு வரிசைப்படுத்தியிருக்கோம். ஸோ 10th பொசிஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரைக்கும் என்னென்ன கல்லூரிகள் இருக்கு, அதை எதன் அடிப்படையில் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பத்தி டீட்டெயிலாக பேச போறோம். இது மட்டும் இல்லை, இந்த NITஸ்ல சேரணும்னா உங்களுக்கு JEE மெயின்ஸ்ல என்ன காமன் ரேங்க் இருந்தா லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சது அப்படிங்கிற டேட்டாவையும் இந்த வீடியோ நம்ம உங்களுக்காக தரப்போறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. JEE மெயின்ஸ் செஷன் 1 அண்ட் செஷன் 2க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட், கைடன்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து தரப்போறோம். நவம்பர் 22ஆம் தேதியோட JEE மெயின்ஸ் செஷன் 1க்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போலாம் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கும் தரோம். ஆன்லைன்ல வீட்டில் இருந்தபடியே நம்மளோட ஆப் மூலியமா நீங்க கோச்சிங் அட்டன் பண்ண முடியும். இந்த கோச்சிங் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான PhD முடிச்ச, அதாவது IITல PhD முடிச்ச ஸ்டாஃப்ஸை வச்சு தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான டெமோ கிளாஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டெமோ கிளாஸ்க்கான வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாம் போய் பாருங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா எப்படி படிச்சா நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. விருப்பப்படுற மாணவர்கள் என்ட்ரன்ஸ் கோச்சிங்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டாப் 10 NITs இந்தியாவில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. Students and parents, top 10 NITs of India 2025 based on NIRF ranking 2024. NIRF ranking அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தருவாங்கன்னு பார்த்தோம்னா MHRD டிபார்ட்மெண்ட் இந்தியன் அஃபீஷியல் கவர்மெண்ட்ல இருந்து தரது. பிளேஸ்மெண்ட்ஸ், ஆப்வியஸ்லி பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை மட்டுமே வச்சு ஒரு கல்லூரியை நம்ம டாப் கல்லூரின்னு சொல்ல முடியாது. பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கனால அது ரொம்ப மோசமான கல்லூரின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது வந்து IT ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. IT இண்டஸ்ட்ரியோட ஃப்ளக்சுவேஷன்ஸை பொறுத்தும் பொருளாதாரத்தை பொறுத்தும் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஏறுறது இறங்குறது இருக்கிறதுனால நம்ம அதை ஒன் ஆஃப் த ஃபேக்டராக தான் எடுத்துக்கிறோம். மேஜர் ஃபேக்டர் NIRF ரேங்கிங் அண்ட் ஸ்டூடெண்ட் சாய்ஸ். ஸ்டூடெண்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நல்ல கல்லூரியை மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்து போவாங்க. ஸோ ஹை மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த கல்லூரியை நீங்களும் அடுத்தடுத்த வருஷத்துல கட்டாயமா தேர்ந்தெடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கல்லூரி கட்டாயம் நல்ல கல்லூரியாக தான் இருக்கணும். அப்போதான் தொடர்ந்து 4 வருஷம் அந்த மாணவர்கள் அந்த கல்லூரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு நம்ம இதை வரிசைப்படுத்திருக்கோம். 10th பொசிஷன்ல NIT டெல்லி ஆப்வியஸ்லி பிளேஸ்மெண்ட்ஸ்ல ரொம்ப தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 82 lakhs ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா வாங்கியிருக்காங்க. NIRF ரேங்கிங்ல 45வது பொசிஷன் ஆல் இந்தியா லெவலில் இருக்க டாப் 50க்குள்ள இருக்கிற 10 NITs தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு வருஷத்துக்கு இன்டேக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. NIT டெல்லி நிறைய பேர் போக விருப்பப்படுவாங்க. பிகாஸ் இந்தியாவோட கேபிட்டலும் கூட. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17.72 lakhs per annum. இங்கே சிவில் டிபார்ட்மெண்ட் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட JEE மெயின்ஸ் காமன் ரேங்க் 36,329 அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் 2024 வருஷம் க்ளோசிங் ரேங்காக இருந்திருக்கு. அடுத்த வருஷம் இது எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவா அடுத்தடுத்த வீடியோ தரப்போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9th பொசிஷன்ல NIT துர்காப்பூர், which means வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஒரு NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. NIRF ரேங்கிங் 44வது பொசிஷன். மொத்த இன்டேக் 876 ஒரு வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் இருக்கு. இது இல்லாம ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 70 lakhs per annum. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 21.45 lakhs per annum. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கலே ஹையஸ்ட் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் இந்த டாப் 10 NITஸ்லயே வந்திருக்கு. ஸோ எல்லாருமே CSE எடுக்க தான் விருப்பப்படுறாங்க. பிகாஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவரால் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 83.07%, which means 633 students were placed out of 762 eligible students. இதுல வந்து லீஸ்ட் க்ளோசிங், அதாவது இருக்கலே கம்மியான ரேங்க், இருக்கலே கம்மியான மார்க்கோட இங்க ஒரு மாணவன் இங்க ஒரு சீட் வாங்கணும்னா அது மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங்ல லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. 45,559வது ரேங்கிங் இருக்கிற மாணவன், காமன் ரேங்க் இருக்கிறவங்க இங்க வந்து ஜெனரல் கோட்டால ஒரு சீட்டு
ஓப்பன் கவுன்சிலிங்ல எடுத்திருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட் கோட்டால எடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததா என்ஐடி ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் என்ஐடி, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 43வது பொசிஷன். மொத்த இன்டேக் ஒரு வருஷத்துக்கு 811 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு இங்க இன்டேக் எடுக்கிறாங்க. ஹையஸ்ட் salary package 64 lakhs per annum. Average salary is 20.49 lakhs per annum. ஓவரால் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 80% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே கிடைச்சிருக்கு. இங்கேயும் மெட்டலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது லீஸ்ட் க்ளோசிங்கா 33,918 அப்படிங்கிறது தான் க்ளோசிங் காமன் ரேங்காக இருந்திருக்கு. நீங்கள் வந்து என்னாலுமே நீங்கள் ஒரு ப்ராப்பரான கோச்சிங்கோட நீங்கள் படிங்க. அதுக்கப்புறம் என்ஐடி சில்சர் அஸ்ஸாமில் இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 40th பொசிஷன். இன்டேக் அப்படிங்கிறது 825 ஒரு வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டேக் ஆக எடுக்கிறாங்க. 44 லட்ச ரூபா ஹையஸ்ட் salary package, 14.39 lakhs per annum வந்து ஆவரேஜ் salary package ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓவரால் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 89.41. சிவில் டிபார்ட்மெண்ட் இங்கே க்ளோசிங் வந்து பார்த்தோம்னா 84,759. ஸோ இந்த ரேங்கிங் தான் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங்காக இருந்திருக்கு. இதுக்கடுத்தா நம்ம பார்க்கறது 6th பொசிஷன்ல விஸ்வேஸ்வராயா என்ஐடி மகாராஷ்டிராவுக்கு ஒரு காலேஜா பார்க்கப்படுது. 39 என்ஐஆர்எஃப் ரேங்கிங், 855 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 இயர் இன்டேக் எடுக்கிறாங்க. ஹையஸ்ட் salary package 64.67 lakhs per annum. ஆவரேஜ் salary வந்து 12.14 lakhs per annum. இங்க சிவில் டிபார்ட்மெண்ட் க்ளோசிங் வந்து பார்த்தோம்னா 38,259. இந்த ரேங்கிங் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் இங்க சீட் கிடைச்சிருக்கு. இதுக்கு அடுத்ததா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் நம்மகிட்ட கேட்டுட்டு இருந்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கான சிலபஸ் என்ன, ஃபீஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ நாம கொடுக்குறதுன்னு பார்த்தோம்னா JEE மெயின் செஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் தரோம். 15,000 அப்படிங்கிறது இதோட ஃபீஸாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் இயர்லி பிட் ஆஃபரா 9,999. ஸோ இதுக்கு நீங்கள் பே பண்ணணும், இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இங்கே தெரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன், டெமோ கிளாஸ் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஒருவேளை JEE மெயின் செஷன் 2 அண்ட் அமிர்தா AEEE phase 1 அண்ட் phase 2 இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 350 hours ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங், which means 24,999. இதுக்கான ஃபீஸ், இதோட நார்மல் ஃபீஸ் 30,000. பட் இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு இந்த ஆஃபர் நம்ம கொடுக்குறோம் 24,999. ஒருவேளை ஆல் கோர்சஸ் அதாவது VIT, அமிர்தா, JEE, SRM, BITSAT இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிற எனக்கு ஒரு கோச்சிங் வேணும்னா 6 monthsக்கான கோச்சிங் அப்படிங்கிற நம்ம தரோம். இது வந்து பார்த்தோம்னா ஆப்டிடியூடும் சேர்ந்து வரும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸும் உங்களுக்கு கவர் ஆயிரும். இதோட ஃபீஸ் வந்து 35,000. நம்ம 29,999க்கு உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இமிடியேட்டா ஜாயின் பண்ணீங்கன்னா இதுல இருந்தும் நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க போறோம். ஃபைன். இதுக்கு அடுத்ததா 5th பொசிஷன்ல இருக்குது NIT Calicut கேரளா, நம்ம சவுத்தில் இருக்கிற காலேஜஸ். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கறது டாப் 5 NITs. இந்த டாப் 5 NITsல 4 NIT வந்து சவுத் இந்தியாவில் இருக்க NITs. ஸோ சவுத் இந்தியா அப்படிங்கிறது எப்பவுமே எஜுகேஷனுக்கு டாப் நாச்சா இருக்கும் அப்படிங்கிறது இதுலயே தெரிய வருதுங்க. ஸோ NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது 25th பொசிஷன். இன்டேக் வந்து பார்த்தோம்னா 920 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் இயர். ஹையஸ்ட் salary package 50 lakhs per annum. ஆவரேஜ் வந்து CSE டிபார்ட்மெண்ட்ல 22.03 lakhs per annum. ஓவரால் பிளேஸ்மெண்ட் வந்து 84.76%. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோட க்ளோசிங் ரேங்க் வந்து 41,705. இதுக்கு அடுத்தா 4th பொசிஷன்ல இருக்கிற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் NIT வாராங்கல். NIRF ரேங்கிங் 21st பொசிஷன். இன்டேக் வந்து பார்த்தோம்னா 989 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் இயர். ஹையஸ்ட் salary வந்து 88 lakhs per annum. ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 31.5 lakhs per annum. ஓவரால் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 96.50. பாஸ் பர்சன்டேஜ் வந்து 92% வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தோம்னா 27,249. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறது இங்கே பெரிய விஷயமா இருக்கு. 3rd பொசிஷன்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் NIT ரூர்கலா, ஒடிஷாவில் இருக்கிற ஒரு காலேஜ்னு சொல்லலாம். NIRF ரேங்கிங் 19th பொசிஷன் ஆல் இந்தியா லெவலில். மொத்தம் 888 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் இயர் இன்டேக்கிங் இருக்கு. ஹையஸ்ட் salary is 49.25 lakhs per annum இருக்கு. ஆவரேஜ் அப்படிங்கிறது 22.15 lakhs per annum. ஓவரால் பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து 92.80%. பாஸ் பர்சன்டேஜ் 88.50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க பாஸ் பர்சன்டேஜ் ஆயிருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்டோட க்ளோசிங் ரேங்க் வந்து 40,516. மினிமமா இந்த ரேங்க் இருந்தா லாஸ்ட் இயர் சீட் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் இது கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அது என்னங்கிறது நான் அடுத்த வீடியோல சொல்றேன். டாப் மோஸ்ட்ல 2nd பொசிஷன்ல இருக்கு கர்நாடகாவில் இருக்க NIT சூரத்கல். 17th பொசிஷன் NIRF ரேங்கிங்ல இருக்கு. 740 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் இயர் இன்டேக். ஹையஸ்ட் salary package 51.75 lakhs per annum. ஆவரேஜ் salary package வந்து 24.63 lakhs per annum. ஓவரால் பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா 93.96% இருக்காங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் சொல்லலாம். பாஸ் பர்சன்டேஜும் 92%. சிவிலோட க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தோம்னா 27,459. ஸோ பிலோ 30,000 ரேங்க்குள்ள வந்தீங்கன்னா தான் ஏதாவது ஒரு சீட்டு இந்த டாப் 5 NITsல கிடைக்கும்.
15 லட்சம் மாணவர்கள் எழுதுற JEE மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க டாப் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருக்கணும், which means 99.9% மேல நீங்க பெர்சன்டைல் வச்சிருக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சாதான் டாப் 5 NITஸ்ல ஏதாவது ஒன்றுக்குள்ள போக முடியும். எஸ், த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற காலேஜ்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி NIT திருச்சி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க NIT தான் வந்து இந்தியாவிலே டாப் மோஸ்ட் NIT-யா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா ரேங்கிங்கில் 9th பொசிஷனில் இருக்கிற ஒரு NIT அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜும் கூட. இதுக்கு மேலே இருக்கிற காலேஜ் எல்லாமே IITs மட்டுமே. IITs வரிசையில் ஒரு NIT வந்திருக்குன்னா அது NIT திருச்சி மட்டுமே. ஸோ இந்த காலேஜோட இன்டேக் அப்படிங்கிறது 964 ஸ்டூடெண்ட்ஸ் பெர் இயர். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 52.89 lakhs per annum. ஆவரேஜ் சேலரி 27.27 lakhs per annum. ஓவரால் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 90.20% பிளேஸ்மெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. பாஸ் பர்சன்டேஜ் 90. சிவிலோட க்ளோசிங் ரேங்க் 36,104. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் டாப் மோஸ்ட் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நல்ல மார்க் இருந்தால் மட்டுமே சீட் கிடைக்கும். JEE மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நல்லா பண்ணீங்கன்னா NIT ஏதாவது ஒன்றில் கட்டாயமாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதுக்கு அடுத்த IIITs இருக்கு. IIITஸ்க்கு அடுத்ததாக சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. ஸோ JEE மெயின்ஸ் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. இதில் நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலுமே ஒரு 70% ஆஃப் கொஸ்டின்ஸை கரெக்டாக ஆன்சர் பண்ணாலே உங்களுக்கு நல்ல கல்லூரியில் டாப் மோஸ்ட் சீட் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் 100% எல்லாம் மார்க் வாங்கணுங்கிறது கிடையாது. சார் இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, நிறைய டாக்டிக்ஸ் இருக்குது. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸை கவர் பண்ணால், எந்தெந்த டாபிக்ஸை கவர் பண்ணால் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் ரெடியாக தான் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோல் PDF-ஐ நம்மளோட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இமிடியேட்டாக நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் வந்து தினேஷ் பிரபு கரியர் கனெக்ட், வாட்ஸ்அப் சேனலோட நேமும் தினேஷ் பிரபு கரியர் கனெக்ட் தான். ஸோ இது ரெண்டுலையுமே நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. இதில் இந்த டாக்குமெண்ட்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இது நம்ம ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 1-to-1 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ் செஷன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு த்ரூ ஆன்லைன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நேரடியாக நம்ம பார்க்க வரணும்னு நினைக்கிறவங்க கோயம்புத்தூரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நேரில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கட்டாயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் டாப் 10 NITs என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.